ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2021 எடுக்கப்பட்ட காப் ஷாப் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவர்சீஸில் இருக்கிற அமேசானில் தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரீஜனில் அவைலபிளாக இல்லை. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறது அந்த டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோயின் வளரி யங். இவங்க வந்து ஒரு ஸ்மால் டவுனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அவர் பேர் வந்து டெடி மொராட்டோ. இவர் வந்து ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து கொண்டு வந்து போட வராங்க. இவருக்கு ஐடென்டி என்ன, இவர் யார் அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் இல்லை. இருந்தாலும் ஜெயிலுக்குள்ளே போட்டக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் இன்னொருத்தனை அரெஸ்ட் பண்ணி அதே ஜெயிலில் வந்து திருப்பி போடுறாங்க. அவன் பார்த்தா இவரை கொலை பண்ணுறதுக்காக ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வலுக்கட்டாயமாக வந்து கேஸில் மாட்டி உள்ளுக்குள்ள வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேருமே இந்த சண்டை போடுறதா தெரிஞ்சு ஹீரோயின் சால்வ் பண்ணி எதுக்காக இவனை கொலை பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ள வலுக்கட்டாயமாக வந்தா அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் பலூன் வியாபாரி மாதிரி உள்ளுக்குள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வந்து எல்லாருமே போட்டு தள்ளுறான். துப்பாக்கி வச்சு ஃபயர் பண்ணுறான். கிட்டத்தட்ட எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே இறந்து போயிடுறாங்க. ஹீரோயினுமே ஒரு குண்டு அடிபட்டு அவங்களும் அடிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அந்த சைக்கோ கில்லரும் வந்து சொல்கிறான், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டெடி மொராட்டோவை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு வேறு யாரும் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ யார் அந்த டெடி மொராட்டோ, அவரை தேடி எதுக்காக இவன் வந்திருக்கான், கடைசி இந்த புல்லட் அடிப்பட்ட இந்த ஹீரோயின் வந்து இவங்களை எப்படி சமாளித்து இந்த ஸ்டேஷனை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே அமைச்சு கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்ம கைதி படத்தோட கதை மாதிரியே இருக்கும். சிமிலராக அதே மாதிரியான கதை தான். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தை. இப்போ இதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவ்னா ஏற்கனவே சொன்ன ஆக்ஷன் பிளாக். இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் தான். ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த டெடி அவங்க எல்லா கதாபாத்திரமே நல்லா கையாண்டிருக்காங்க. எல்லாருமே இந்த கதைக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கனால எந்த இடத்துலையுமே வந்து போரிங் இருக்காது. ஸோ எப்போ அந்த வந்து பலூன் விற்கிற மாதிரி அந்த பேஷன் உள்ளுக்குள்ள வரணும், அதுக்கப்புறம் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறமே கண்டிப்பாக வந்து படம் எல்லா இடத்துலையுமே போரிங் ஆகாமல் சூப்பராக கொண்டு போகுது. ஆனால் அந்த படத்தோட அந்த 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ படம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது. அதுக்கப்புறம் படம் வந்து ஆக்ஷன் பிளாக்ல பட்டை கலப்புவாங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தென் இதுக்கப்புறம் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. எல்லா கேரக்டர்ஸுக்கும் லிப்சிங்கோட மேட்ச் அளவுக்கு தமிழ் டப்பிங் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான படமாக தான் எடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட் கிடையாது, ஆனால் வயலன்ஸ் காட்சிகள் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்ச் சஜஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரெடியாக இருக்குங்க.